ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இந்த வில்ல பார்க்க போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு ஒரு தமிழ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இந்த படத்துல நம்ம பரத், அபிராமின்னு சொல்லி பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலரான ஒரு துப்பாக்கி. இந்த துப்பாக்கியில மீதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோட்டாலையும் ஒவ்வொருத்தரோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. அப்படி இந்த துப்பாக்கி யார்கிட்டலாம் வந்து கைமாற போகுது, யாரெல்லாம் பலி வாங்க போகுது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த ஒரு சூப்பரான ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரிய நரேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர். அதுல இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையும், அந்த கதை சொல்லக்கூடிய நோக்கமும், அதை எடுத்து இவங்க நமக்கு சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. அதுல தான் பொண்ணு வந்து ஓடி போய் ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி, அப்பா சேஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய அந்த கதை, அந்த கதைய முடிச்ச விதம், அந்த முடிக்கும்போது ஒரு சில எமோஷன் வந்து டச் ஆற மாரி முடிச்சாங்க பாருங்க. அது நல்லா இருந்துச்சு. 2வதா சொல்லணும் அப்படின்னா, நம்ம அபிராமியும், அவரோட பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ஸ்டோரி சில இடங்கள்ல நல்ல எமோஷனலா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா கிளைமாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன இன்னமும் டச்சிங்கா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதுக்கப்புறம் கண்டிப்பா பரத்தோட ஸ்டோரி தான். பரத்தோட ஸ்டோரியில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு ரிவால்வ் ஆகும். அந்த ட்விஸ்ட் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. தென் லாஸ்ட்டா வந்து இந்த ஒரு புதுசா கல்யாணமாகி ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணோட கதை. ஸோ அந்த கதையோட காம்ப்ளிகேட் அதுல வந்து செம ட்விஸ்ட் ஒண்ணு குடுப்பாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்படி இவங்க எடுத்திருக்க எல்லா ஸ்டோரியுமே ப்ராப்பரா கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அதுலயுமே அந்த ஒரு துப்பாக்கி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே மாறுச்சு அப்படிங்கிறதுமே எக்ஸ்பிளைன் கிளைமாக்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவரைக்கும் இந்த துப்பாக்கி எப்படி மாறுச்சு, ஒவ்வொருத்தர்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல பெரிய பிரச்சனையா பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த எடிட்டிங் சைடு தான். ஆக்சுவலி வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிக்கு வந்து அந்த கதைய மாத்தி மாத்தி சொல்லப் போறாங்க அப்படின்னா, அதுல எடிட்டிங் வந்து நல்லா இருக்கணும். ஆனா இந்த படத்துல நல்லா தான் இருக்கு. மிடில்ல ஒரு சில இடங்கள்ல வந்து என்னடா இந்த கதை நல்லா இன்ட்ரெஸ்ட்டா போயிட்டு இருக்கும்போது, இந்த கதைய கொண்டு காமிச்சீங்களே! அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் நெறைய பேருக்கு வரலாம். அதே மாரி காட்டப்படுற 4 கதையில ஒரு கதை நல்லா எமோஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆச்சு. மித்த எந்த கதையிலயுமே அந்த எமோஷன் போர்ஷன் சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுவுமே ரொம்ப சின்ன பிரச்சனை தான். மித்தபடி படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிளான்னு கேட்டீங்கன்னா, அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்த அளவுக்கு எதுவும் கிடையாது. வயலன்ஸ் மட்டும் இருக்கு. ஆனாலும் கண்டிப்பா ஃபேமிலி வாட்சபிள் தான் நான் சொல்லுவேன்.